properties A star B whole inverse. Okay, that means property another property A comma B in a group G such that A star B whole inverse equal to B inverse star A inverse. B inverse star A inverse. Okay, இது reverse the property. இது reverse law. இதுக்கு பேர் என்னது reverse law ன்னு இருக்கும். State and prove the reverse law. Reverse law. ஸோ லெஃப்ட் ரிவேர்ஸ் லா இல்லை ரிவேர்ஸ் லா எது கேட்குறாங்க நீங்கள் பார்த்துங்க ரிவேர்ஸ் ஆகுதுன்னு ரிவேர்ஸ் லான்னு கேட்பாங்க இப்போ இதுக்கு ப்ரூஃப் எப்படி பண்ணுவீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இப்போ இங்கே என்ன மீனிங்னா ஏங்கிற ஒரு எலிமெண்ட் ஜியில் இருக்குது பிங்கிற ஒரு எலிமெண்ட் ஜியில் இருக்குது அப்படின்னா ஜி வந்து ப்ரூஃப் பண்ணிட்டான் ஜிங்கிற என்ன போயிட்டா ப்ரூஃப் பண்ணிட்டான் அப்போ ஜி ப்ரூஃபாக இருக்கும்போது ஏ இன்வெர்ஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஜி பி இன்வெர்ஸ் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஜி சரிங்களா அப்போ என்ன மீனிங் என்ன ஏவோட இன்வெர்ஸ் வந்து ஏ இன்வெர்ஸ் பியோட இன்வெர்ஸ் வந்து பி இன்வெர்ஸ் ஓகேங்களா அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்போ ஏ ஸ்டார் பி இதனோட இன்வெர்ஸ் என்ன வரும் ஓகே ஏ ஸ்டார் பி இஸ் இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு ஜி இருந்தால் இதனோட இன்வெர்ஸ் என்ன இருக்கும் ஏ ஸ்டார் பி ஓல் இன்வெர்ஸ் இருக்கும் கரெக்டுங்களா ஏ ஸ்டார் பி ஓல் இன்வெர்ஸ் இருக்கும் ஏ இன்வெர்ஸ் ஏ ஸ்டார் பி ஓல் இன்வெர்ஸ் இருக்கும் ஸோ அப்படின்னா என்ன மீனிங்கு இது ரெண்டுமே குரூப்னால நம்ம குரூப்னால என்ன ஆகும் ஏ ஸ்டார் பி ஸ்டார் ஏ ஸ்டார் பி ஓல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஓல் இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஈன்னு நம்மளுக்கு தெரியும் ஏன்னா குரூப்னால சரிங்களா குரூப்னால இந்த டெபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் நம்மளுக்கு தெரியும் பட் நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க இது வந்து ப்ரூஃபான்னு கேட்குறாங்க ஏ ஸ்டார் பி ஓல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் ப்ரூவான்னு கேட்குறாங்க எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் நம்மளால இந்த ஏ ஸ்டார் பி ஓல் இன்வெர்ஸ் போடலாம் நல்லா பாருங்க இந்த ஏ ஸ்டார் பி ஓல் இன்வெர்ஸ் போடலாம் இந்த டேர்ம் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் ஈன்னு வந்துச்சுன்னா இஸ் ட்ரூ அதர்வைஸ் இஸ் நாட் ட்ரூ அப்போ நம்ம என்ன பண்ண போறேன் இதுதான் மெயின் ஈக்குவேஷன் அப்போ இந்த மெயின் ஈக்குவேஷன் வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் ஈன்னு நான் வந்து ப்ரூவ் பண்ண போறேன் எதுக்கு பதிலாக இந்த பதிலாக பி இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் அப்ளை பண்ணுவோம் அப்போ ஃபர்ஸ்ட் முன்னாடி நான் என்ன பண்ண போறேன் கன்சிடர் ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட் இருக்குது அப்போ ரெண்டு பார்ட் நான் எடுக்க போறேன் அப்போ ஏ ஸ்டார் பி ஸ்டார் ஏ ஸ்டார் பி ஓல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ண போறோம் ஏ ஸ்டார் பி இதுக்கு பதிலாக கிவன் த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பி இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ இன்வெர்ஸ்னு கொடுத்துருக்காங்க அப்போ நான் இது என்னென்ன ப்ரூவ் பண்ணணும் ஈன்னு ப்ரூவ் பண்ணணும் இது என்ன ப்ரூவ் பண்ணணும் ஈன்னு ப்ரூவ் பண்ணணும் சரி ப்ரூவ் பண்ணி பார்ப்போம் தட் இஸ் ஈக்குவல் டு A star B star B inverse star A inverse அதை எழுதிக்கிறேன் இப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம் அசோசியேட் லா ப்ரூவ் பண்ண போறேன் ரிமைனிங் எடுக்க போறேன் அசோசியேட் லாவா எடுக்க போறேன் அப்போ அசோசியேட் லா எடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா A ஸ்டார் அசோசியேட் லா இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இது ஃபுல்லா சேர்த்து ஒரு டேர்மா கன்சிடர் பண்றேன் அப்போ A ஸ்டார் B ஸ்டார் ஓவராலா B இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் எழுதுகிறேன் இது எதனால பை அசோசியேட் லா பை அசோசியேட் லா ஸோ அடுத்து என்ன நடக்கும் எகைன் அசோசியேட் லா அப்ளை பண்ணுறேன் அப்போ என்னாச்சு ஏ ஸ்டார் பி இதுக்கு என்னது எகைன் அசோசியேட் லா அசோசியேட் லா ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணி போடலாம் பி ஸ்டார் பி இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் எகைன் அசோசியேட் லா எகைன் அசோசியேட் லா அப்போ பி ஸ்டார் பி இன்வெர்ஸ் என்னது பி ஸ்டார் பி இன்வெர்ஸ் வந்து இ அப்போ என்னாச்சு ஏ ஸ்டார் இ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் அப்போ இது என்னோடலாம் இன்வெர்ஸ் லா அப்போ இங்கே என்ன போகிறேன் எக்ஸ்மிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் லா அடுத்து என்னது இ ஸ்டார் ஏவோட வேல்யூ என்ன இ ஸ்டாரோட வேல்யூ வந்து ஏ இன்வெர்ஸ் தான் அப்போ ஏ இன்வெர்ஸ் அப்போ என்னது அதுக்கு பேர் ஐடென்டி லா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஏ இன்வெர்ஸ் கிடைக்கும் அப்போ ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் என்னது இ அப்போ எகைன் என்னது இது இன்வெர்ஸ் எகைன் என்னது இது இன்வெர்ஸ் அப்போ நல்லா பார்த்துங்க ஏ ஸ்டார் பி ஏ ஸ்டார் ஏபி ஓல் இன்வெர்ஸ் பண்ணலாம் நான் என்ன பண்ணேன் இந்த வேல்யூ அப்ளை பண்ணேன் இந்த வேல்யூ அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னு நான் நினச்சி அப்ளை பண்ணேன் இ கிடைக்க வேணும் அப்போ இ கிடைச்சது மீனிங் என்ன இதனோட இன்வெர்ஸ் வந்து இது வந்து ஈக்குவல் இருக்கும் கரெக்டுங்களா இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது இது ரீப்ளேஸ் பண்ணும்போது ஈன்னு வந்துருச்சு அப்போ என்னாச்சு அப்புறம் லெஃப்ட் சைடு ப்ரூவ் ஆயிடுச்சு கரெக்டுங்களா இப்போ பாருங்க இதை வந்து எடுத்துட்டு என்ன பண்ணேன் லெஃப்ட் சைடு ப்ரூவ் பண்ணிக்கிறேன் கரெக்டுங்களா இந்த டேமும் ப்ரூவ் ஆயிடுச்சு இதே மாதிரி என்ன பண்ண போறேன் இந்த டேமும் ப்ரூவ் ஆன்னு நான் செக் பண்ணணும்
அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். இதே மாதிரி செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட் எப்படி? ஏ ஸ்டார் பி ஓல் இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு, அப்போ இதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம்? பி இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ ஸ்டார் பி. என்ன நடக்கும்? இது ஈன்னு கிடைச்சதுன்னா ப்ரூவ், இல்லைன்னா ப்ரூவ் கிடையாது. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது ஈன்னு கிடைக்கும். ஐடென்டிட்டி எலிமெண்ட் பார்க்கலாமா? எகைன் சேம் ப்ராசஸ், அசோசியேட் தான். பி இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ ஸ்டார் பி. அப்போ இங்கே இது என்னெல்லாம் அசோசியேட் தான். அசோசியேட் தான். ஸோ எகைன் அப்ளை பண்ணுங்க. பி இன்வெர்ஸ் ஸ்டார் எகைன் அசோசியேட் தான். அப்போ ஏ இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ ஸ்டார் பி. அப்போ எகைன் அசோசியேட் தான். அப்போ என்ன நடக்குது? எகைன் ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் வந்து ஈன் ஆயிடும். கரெக்டாக ஏ இன்வெர்ஸ் ஏ வந்து ஈன் ஆயிடும். அப்போ பி இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் ஏ வந்து இ. அப்போ இ ஸ்டார் பி நாட், இ ஸ்டார் பி நாட். இது என்னெல்லாம் இன்வெர்ஸ் தான். அப்போ இ ஸ்டார் பி வந்து என்னது? பி. இ ஸ்டார் பிங்கிறது என்னது? பின்னு வரும். அப்போ பி இன்வெர்ஸ் ஸ்டார் இ ஸ்டார் பிங்கிறது பி. இது என்னெல்லாம் ஐடென்டிட்டி தான். ஐடென்டிட்டி எல்லா படி பி. அப்போ எகைன் என்ன கிடைக்குது? பி ஸ்டார் பி கிடைக்குது. பி ஸ்டார் பின்றது ஈன்னு வரும். ஈன்னு வந்து இது என்னெல்லாம் இன்வெர்ஸ். அப்போ போத் கேசஸ் என்ன ஆச்சு? ஈன்னு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அப்போ போத் கேசஸ் என்னென்ன கேசஸ்? ஏ ஸ்டார் பி ஸ்டார் பி இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு என்ன? போத் கேசஸ் நமக்கு என்ன ரிசல்ட் வந்தது? ஈன்னு வந்துச்சு. அப்போ இதனோட மீனிங் என்ன? which implies that A star B inverse, அந்த இன்வெர்ஸ் பதிலாக தான் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். கரெக்டுங்களா? இந்த இன்வெர்ஸ் பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ இன்வெர்ஸ். சரி, இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் கேட்கலாம் பார்க்கணும். சரியாம்மா? சரி, ரிவேர்ஸ்லாம்னு கேட்பாங்க, இல்லை லெஃப்ட் ஹேண்ட் ரிவேர்ஸ்லாம்னு கேட்பாங்க, இல்லை நார்மலாக கொடுத்துட்டும் நம்மளுக்கு கேட்பாங்க. ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா?